அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாறன், மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர். தோழர்களே, கடந்த சில நாட்களாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கிறிஸ்துவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பற்றி பல கொண்டாட்டங்கள், அதற்காக மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குற சூழல் உருவாயிட்டு இருக்குது. அதோட ஒரு பகுதியாக தான் இந்தியாவிலேயும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இந்த தினத்தை கொண்டாடும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களாகவே கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வை கொண்டாடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இந்தியா முழுவதும் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, சத்தீஸ்கர் மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், கடைகளை வச்சிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடத்துக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒடிசாவில் தெரு ஓரத்துல கிறிஸ்துமஸ் ஆடைகளை வச்சிருந்த அந்த தொழிலாளி கிட்ட போய் இந்த இந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் இங்கெல்லாம் இது ஒரு இந்து நாடு, இங்க கிறிஸ்துவ பொருட்கள்லாம் விற்காது அப்படின்னு சொல்லி பட்டப்பகல்ல வெளிப்படையாவே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதாகவும் அங்க தாக்குதல்கள் நடத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பல மாநிலங்கள்ல கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் அச்சத்துக்குரிய விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை கேன்சல் பண்ற நிலைமைக்கு கேரளா அரசு தள்ளப்பட்டிருக்குது. குறிப்பா கேரளா முதலமைச்சர் பினராயி இது எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது, இது வருத்தத்தக்க செயல்னு சொல்லி பல பள்ளிகள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் உத்தரப்பிரதேச இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் குண்டர்களுடைய ஒரு சோதனை சாலையா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படாது, பள்ளிகள் வழக்கம் போல தொடரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பே வெளியிட்டிருக்காங்க. இப்படி இந்தியா முழுவதும் இந்த கிறிஸ்துவருக்கு எதிரான ஒரு மத கலவரத்தை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் நடத்தியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு கல்லூரி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில மோடி கலந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இங்க மத கலவரத்தை தூண்டுவதற்கு வழி அனுப்பி செஞ்ச இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுடைய பிரதிநிதி மோடி இன்னொரு பக்கம் டெல்லியில் நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் நிகழ்வுலவே கலந்துக்கிறார். அப்ப இதெல்லாம் எதை நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் மக்கள் அதிகார கழகம் வலியுறுத்திட்டு இருக்கு. இந்த நாட்டில் அரசு எந்திரம் முதற்கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூடிய நபர்கள் ஊடுருவி ஒரு இந்து ராஷ்டிரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சோதனை சாலையில இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. அதற்கான வேலைகளை தொடர்ந்து இந்தியா முழுக்க நடைபெற்று இருக்காங்க. சமீப காலத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையாவே அறிக்கை விடுறாரு, இது ஒரு இந்து ராஷ்டிர நாடுதான், இதற்கு தடையா எந்த அரசியலமைப்பும் இருக்காது, மதச்சார்பின்மை எமர்ஜென்சிக்கு பின்னாடி தான் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி வெட்ட வழியா அறிவிக்கிறாரு. அப்பேற்பட்ட சூழல்ல தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கின்றதை குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், உழைக்கூடிய மக்கள் நாம் எல்லாம் உணர வேண்டிய சூழல்ல இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது. இந்த தாக்குதலை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கும்பலை விரட்டி அடிப்பதற்கு நாம் கிறிஸ்தவர்களாகவோ இல்லை இஸ்லாமியர்களாகவோ இல்லை தலித்துகளாகவோ இல்லை உழைக்கும் மக்களாகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை அமைக்கும் அந்த அடிப்படையில் அனைவரும் இந்த பாசிச கும்பலுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவதுதான் நம்மளுடைய இறுதி இலக்காகும். அதுதான் இந்த பாசிச கும்பலை வீழ்த்தும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதை மக்கள் அதிகார கழகம் வலியுறுத்துகிறது. நன்றி, வணக்கம்.